Hello friends, welcome to Kitchen Lovers. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இந்த சம்மரை சமாளிக்கிற மாதிரி ஜில்லுன்னு ஒரு கேரளா ஸ்டைல் சர்பத் தாங்க பார்க்க போறோம். இந்த சர்பத் கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் காரம், கொஞ்சம் உப்புன்னு எல்லா டேஸ்டோட சுவையும் கலந்துருக்கும். வாங்க இப்ப கேரளா குலுக்கி சர்பத் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப்ஜா சீட்ஸை ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் சப்ஜா சீட்ஸை எடுத்திருக்கேன். அதில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இந்த சப்ஜா சீட்ஸ் ஊறுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காதுங்க, 5 நிமிஷத்துலேயே ஊறிடும். சப்ஜா சீட்ஸ் உடம்புக்குவே ரொம்பவே குளிர்ச்சியானது. ஸோ வெயில் டைமில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. எல்லா ஸ்டோர்ஸ்லேயுமே இது கிடைக்கும். அடுத்ததாக ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அதில் இந்த ஓரத்தை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். இது ஜூஸுக்குள்ளக்க போடுறதுக்கு. அடுத்து ஒரு சின்ன பீஸ் வெட்டியிருக்கேன். இது டெக்கரேட் பண்ணுறக்காண்டி தான். இது வேணும்னா நீங்கள் அப்படியே உள்ளே புழிஞ்சுக்கலாம். அடுத்ததா ஒரு பச்சை மிளகாயை எடுத்து இப்படி சென்டரில் கட் பண்ணி 2 கீறி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கீறிக்கலாம். இப்போ ஷர்பத் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஒரு சின்ன துண்டு லெமனை போட்டுடலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்ச லெமனை புழிஞ்சிடலாம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதால இனிப்பு, புளிப்பு, காரம்னு எல்லா டேஸ்ட்டையும் நல்லா எடுத்து கொடுக்கும். அடுத்ததா ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. நான் ஒரு ஸ்பூன் தான் சேர்த்து ஊற வச்சேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. இதை 2லேருந்து 3 ஷர்பத் வரை நம்ம ரெடி பண்ணிடலாம். இதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். புதினா இலையை எடுத்து உள்ளங்கையில் வச்சு இப்படி நல்லா தட்டி உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்படி தட்டி சேர்க்கறதால புதினாவோட வாசம் நல்லா வெளியே வரும். குடிக்கும்போது அந்த புதினா ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ ஒரு கிளாஸ் அளவு ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்ல கூலிங் வேணும்னா இது கூட ஐஸ் கியூப்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஷர்பத் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே கீறி வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸ் மேல ஒரு டம்ளரை இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணி நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். ஜில்லுன்னு டேஸ்டான குலுக்கி ஷர்பத் ரெடி. இனிப்பு, காரம், புளிப்புன்னு எல்லாம் கலந்து இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கு. இதை கண்டிப்பா எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்க. ஈஸியா செஞ்சிடலாம். வெயில போயிட்டு வரவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்புறம் என்ன, ஒரே பாராட்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.